25 இயர்ஸ் ஒரு டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். முதல்ல எழிலுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னுடைய கேரியரில் ஒரு 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 பெஸ்ட் ஃபிலிம், ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்குது. துள்ளாத மனம் துள்ளுமுடைய இயக்குனர் அவரை முதல்ல என்னால் மறக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அந்த படம். நான் யார்கிட்டையும் போய் சான்ஸ்லாம் கேட்டதே இல்லை. இயற்கையுடைய என்னப்படி நான் ரொம்ப சின்ன வயசில் எங்கேயும் சான்ஸ் கேட்காம யாரிடத்திலும் உதவியாளராக இல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு சின்ன பூ மேலே பேசு என்ற படத்தில் அறிமுகமாகி மக்களிடையே இசையை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்டு போனது துள்ளாத மனம் துள்ளும் படம் தான். இதை நான் இங்கே சொல்லி ஆனந்தப்படுறதுக்கு விரும்புகிறேன். அதாவது இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. துள்ளாத மனம் துள்ளும் படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. யாரோ ஒரு புதுமுகம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க கதை டிஸ்கஷனில் இருந்தாங்க. இவர் என்னை ஆளாக்கிய தெய்வங்கள் ராபர்ட் ராஜசேகரனுடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ இவரை பார்த்த உடனே சரி, எங்கள் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு முதல் படம் பண்ணுறாரு, சூப்பர் குட்டில் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போய் ஒரு ஆர்வத்தில் என்னங்க கதைன்னு கேட்டேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல கம்போசிங்கில் இருக்கேன். அவர் அந்த கதையை சொன்னார். இந்த படத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னு போய் ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து சௌத்ரி சார்கிட்ட போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக தெரியுது, இதை நான் பண்ணல, ஏற்கனவே என் கம்பெனியில் நிறைய படம் பண்ணுறீங்க நீங்கள், இது என்னத்துக்கு உங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப தப்பாயிடும். ஒரு வரலாற்றில் இடம் பெறக்கூடிய ஒரு படம். எப்போதும் வழக்கமாக நான் பூயவனுக்காக கூட அப்படி தான் சொன்னேன். ஒரு 275 நாள் ஓடுற கதையை கேட்டேன் சார் என்ன. அதே மாதிரி சில்வர் ஜூப்ளி ஓடுற கதையை கேட்டேன். எழில்ன்ற எங்கள் டைரக்டரோட அசிஸ்டன்ட் சொன்னார், நான் இந்த படத்தை பண்ணுறேன்னு. அவர் சரின்னார். ஸோ துள்ளாத மனம் துள்ளும் படத்தை கேட்டு வாங்கி அந்த படத்தை எழிலுக்காக தான் பண்ணேன் நான். ஆக்சுவலாக நிஜமாகவே ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் போட்டேன். ஒரு மியூசிக் டைரக்டருடைய விருப்பமான பாடல்கள் அது. இன்னிசை பாடி வரும் இன்னி வரைக்கும் கேட்குதுன்னா அந்த படத்தை அந்த பாட்டு உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம், ஓடியே தீரணும். முதல் தடையாக ஒரு காம்பினேஷன்லேருந்து ஒரு புது டைரக்டருக்கு நான் பண்ணுறேன். அது வரைக்கும் விக்ரமன் சாருக்கு பெரிய பெரிய ஹிட்டுங்க. ஸோ ஒரு நியூ டைரக்டருக்கு, அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்ட விஜய் சாருக்கு அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் பண்ண படம். ரொம்ப நல்லா பண்ணார் எழில். ஒரு ஆமாம், மியூசிக்கல் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. பாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னிசை பாடி வரும்ன்ற ஒரு பாட்டு 4 தடவை வரும். எப்படி மக்கள் அதை ரசித்தார்கள் என்று இன்னமும் தெரியவில்லை. ஏன்னா அது ஒரு மேஜிக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு இயக்குனர் கையில் இருக்குது. அதை அவர் ரொம்ப அழகாக பண்ணார். அந்த படத்தில் இருந்த எமோஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல திரைப்படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிய எழிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே இருக்கும். என் மனசில் நீங்காத இடம் பெற்ற ஒரு படத்துடைய டைரக்டர் அவருக்கு அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணேன் நான். ஸோ அவருடைய வெற்றி பயணம் தொடர எனது வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். எழிலுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா, முதல் படத்தை பண்ணி 25 வருஷம் கழித்து இப்போ 2வது படம் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்திருக்கோம். நான் முதல் படம் பண்ணல, எழிலுக்கு 2வது படம் தான் பண்ணேன். அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம், ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம். அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு முக இயக்குனராக இருந்தவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பரும் கூட. ஸோ படங்கள் பண்ணலன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா 2க்கு நான் மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை எவ்வளோ தூரம் மக்கள் ரசித்து இருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும்.